ஃப்ரெண்ட்ஸ், மழை முடிஞ்சு நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், மழை முடிஞ்சு அழகாக இந்த பந்தன் லீஃப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். நல்ல புஷியாக தளைஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கருந்துளசி பாருங்கள், அதுவும் பாருங்களேன் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கருந்துளசி வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் ஒயிட் ரோஸ், இங்கே பாருங்கள் நல்லா ஒயிட் ரோஸ் நல்லா தளிர்த்து இருக்குது பாருங்கள். ரெட் கலரில் நல்லா தளிர்த்து வருது, நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம மல்லிகை. அப்புறம் இங்கே பாருங்கள் லில்லி, மாலைக்கு வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா. இங்கே பாருங்கள் லில்லி பாருங்கள் எவ்வளோ பஞ்சா மொக்கு எடுத்துட்டு பாருங்களேன். இன்னும் மலரில் நல்லா அழகாக இங்கே பாருங்கள் லில்லி. அப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய சாண்டில் கலர் ரோஸ், இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் சூப்பராக பூ எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள் நல்ல மழைக்கு நல்ல நிறைய மொக்கு இங்கே பாருங்கள் எடுத்திருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய பச்சை மிளகாய் இங்கே பாருங்கள் சூப்பராக, இங்கே பாருங்கள் காய் வந்துருச்சு பாருங்கள் நிறையா பூ. அப்புறம் இங்கே பாருங்களேன் காய் வந்துருக்குதா, இங்கே பாருங்க இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது, இதா ரெண்டு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா, நிறைய பூ எடுத்திருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து பிங்க் கலர் ரோஸு, ஆனால் இன்னும் விரியலை, மொக்கு எடுத்திருக்கு. இது பாருங்கள் பன்னீர் ரோஸ், இங்கே பாருங்கள் கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் பன்னீர், இந்தா இங்கே பாருங்கள் இந்த பன்னீர், பார்த்தீங்களா நம்ம பன்னீர் ரோஸ். அப்புறம் இன்னொன்று பாருங்கள் நம்ம ஒய்லட் கலர் ரோஸ், இங்கே பாருங்கள் இது ஒய்லட் கலர் வாடாமல்லி கலர், அதில் அந்த ஓரமெல்லாம் வந்து பிளாக் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம பேபி பிங்க் ரோஸ், இங்கே பாருங்களேன் ஒரு பஞ்ச் வந்திருக்கு. இதெல்லாம் இங்கே பாருங்கள் மொக்கு எடுத்துருக்காங்க. இவங்க தளிர்த்து வரும்போதே மொக்கோட தான் தளிர்த்து வருவாங்க. இங்கே பாருங்கள் நிறைய அழகாக வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஆரஞ்சு ரோஸ், இங்கே பாருங்களேன் மலைக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே ரெட் கலரில் இங்கே பாருங்கதா, இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குங்களா. அப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய காஷ்மீர் பிங்க் ரோஸ், காஷ்மீர் ரோஸ், இதுலேருந்து நிறைய நாங்கள் பூ எடுத்துட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், கலரே பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். நிறையா இங்கே பாருங்கள் மொக்கு எடுத்துருக்கு, நிறைய மொக்கோடு இருக்குது. இதுலேயும் மொக்கு எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் இது வெயிலுக்கு கொஞ்சம் இதாகிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழம், நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டோமா. இங்கே பாருங்கள் முலாம்பழம் பூ எடுத்துருக்கு, பார்க்கலாம் காய் வருதான்னு. வரலைன்னா நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நிறைய பூ எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் நான் கத்திரிக்காய் கட்டி வச்சுருக்கேன், என் தம்பி கொண்டு வந்து தந்தான். அதனால் என் தம்பி எனக்கு 2 செடி வச்சுருக்கேன். இப்போ பதியம் போட்டு 2 வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் அதுலேருந்து எடுத்து ஒரு நாற்று வச்சுரு, அதுலேயும் பாருங்கள் மொக்கு எடுத்துருக்கு பாருங்கள், காய் ஒரு இங்கே ஒன்று வச்சுருக்கேன். பாருங்கள் நம்ம ரோஸ், இதை நாங்கள் கட் பண்ணி விட்ருக்கோம். நல்லா இது வச்சு குறுத்து வச்சு வருது. இங்கே பாருங்கள் இவங்களாம் பூ எடுப்பாங்க. இதுவும் ஒரு வகை பன்னீர் ரோஸ். அப்புறம் இது வசம்பு செடி, பாருங்கள் வசம்பு, இது வசம்பு செடி. இங்கே பாருங்கள் செவந்தி செடி வச்சுருக்கோம், அதெல்லாம் பூ விட்டு இதாரு முடிஞ்சிருச்சு. இதுலேயும் இந்த ரெட் கலர் கனகாம்பரம் அது முடிஞ்சிருச்சு. இந்த புதினாவெல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சோம். இங்கே பாருங்கள்
நம்ம மழை வந்ததுக்கு எல்லாம் அழகாக தழுத்து வருது, தொட்டி ஃபுல்லாக வருது. அப்புறம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். துளசி பாருங்க, கருந்துளசி எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.